நேசம் நேயர்களே வணக்கம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. இதில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வரும். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். நீங்கள் 108 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது ஒரு வழி. பிரான்சிகா மேடம் வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து எம்டி அக்குபஞ்சர் படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் வைவா போயிட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க அந்த அக்குபஞ்சர் படிச்சதுல என்ன ஒரு ஃபீல் பண்றீங்க? அக்குபஞ்சர் பண்ணணும்ன்றது என்னுடைய ரொம்ப நாள் தாகம் சார். ஏன்னா 20 இயர்ஸ் பேக் நான் உங்கள்கிட்ட பேஷண்டா வந்திருக்கேன் சார். அப்போ வந்து மயோமான்ற கர்ப்பப்பை கட்டினா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். தாழ முடியாத வலி. உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன், நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்க முகத்தை கூட நான் பார்த்துக்கிட்டேன். அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன் சார். ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களே எனக்கு அப்படியே அழுக வந்துட்டே இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து வலி நின்றுடும், போயிடுவேன். அப்போ அதனால இப்போ 20 இயர்ஸ் பிறகு நான் உங்களை பார்க்குறேன். ஆனால் எனக்கு அந்த குரல் மட்டும் நல்லா தெரியுதுங்க சார். ஆனால் நான் உங்களை பார்த்ததே ஏன்னா நான் அந்த பெயின்ல உங்க முகத்தை நான் பார்த்ததே இல்லைங்க சார். இதுக்கு முன்னாடி என்னோட மதரை வந்து ஃபஸ்லுர் ரஹ்மான், சித்திக் ஜமால் டாக்டர்ஸ் இருக்காங்க மெட்ராஸ்ல, அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் கழிச்சு போயிருக்கேன் சார். அப்போ எனக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க சார். மற்ற பொதுவாகவே அவற்றை கொஞ்சம் காமிச்சிட்டு வந்திருக்கேன் சார். அதோட நான் அக்குபஞ்சர் ரொம்ப ஊர்லயே லோக்கல்லே நெய்வேலியே இருக்காங்களா நான் ரொம்ப ஆச்சரியமா கேள்விப்பட்டு வந்தேன் சார். ஆனா எனக்கு வந்து பெயின்ல உங்க முகத்தை பார்க்கல எதுவுமே இல்லை. அந்த தாகத்துலதான் எப்படியாவது அக்குபஞ்சர் படிச்சுன்னு வந்தேன். 2 நாள் கிளாஸ், செகண்ட் டே கிளாஸ்ல வந்து எங்க சார்ட்ட போய் சொன்னேன், ரொம்ப நல்லா எடுக்கிறப்ப அந்த குரல் மட்டும் கேட்ட மாதிரி இருக்கும், உனக்கு சுத்தமா நினைப்பில்லையா, என்ன நீ இப்படி இருக்கியா, அவர்கிட்ட தான் நீ ட்ரீட்மெண்ட் உன்னை அழைச்சிட்டு போனேன் 20 இயர்ஸ் பேக். ஆமா இல்ல 2000 போனது உங்கள்கிட்ட தானே. ஆமா நான் அப்புறம் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார். அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு பெயின்ல இருந்து ரிலீவ் ஆச்சு. சரி, அது நீங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த அனுபவத்தை நீங்க சொன்னீங்க. இதே வந்து நீங்க இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பீங்க, பண்ணிருப்பீங்க, அதுல உங்களுடைய அனுபவத்தை நினைச்சுக்கலாம் சார். நான் அதிகமா பண்ணது வந்து நெக் பெயின், ஷோல்டர் கை தூக்க முடியாம இருந்தவங்க அவங்களுக்குலாம் பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் இந்த சயாட்டிக்கும் பண்ணியிருக்கேன் சார். அப்புறம் கொஞ்சம் நேபர்ஸுங்களுக்குலாம் வந்து இந்த அடிக்கடி இந்த பீரியட் பிரச்சனை அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் செய்வோம் சார். செஞ்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கடவுளுடைய இது அருளையும் சார் ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆனதே இல்லைங்க சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஒன்னோட போய் அதாவது என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இப்ப நீங்க சொல்ற வார்த்தையை நம்ம மாணவர்கள் எல்லாமே சொல்றாங்க. அதாவது நம்ம டீல் பண்ணி இந்த ஃபெயிலியர் ஆகி யாருமே சொல்றது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் மெத்தட், நம்ம மொழி முறைகள்லாம் டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு பாயிண்ட் சொல்லிக் கொடுக்குறோம். ப்ராக்டிக்கல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லாருமே அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீ ஆர்த்தரைட்டிஸ், அதாவது முழங்கால் மூட்டு வலிக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியுமா? நான் பேஷண்டோடைய நேச்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் சார். அவங்களுடைய இது வந்து ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. ஊசினா வலிக்குமா, வலிக்காது, வலிக்காம செய்யறேன் சொல்லுங்க சார். அவங்கள்ட்ட பேசினீங்க ஃபர்ஸ்ட் இந்த D20 அதெல்லாம் நிற்க போறோம் சார். அப்படியே கொஞ்சமா பேசிட்டு இந்த இடத்த ப்ரெஷர் கொடுத்து இங்கே தானே வலிக்குதுன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த 31, 32 போடும்போதே அவங்களுடைய மூளை கவனிச்சுக்கணும் சார். ஓரளவு எல்லாம் பண்ணிட்டு அந்த பெயின் ரிலீவர் ST44 எல்லாம் போட்டுருவாங்க சார். மேக்ஸிமம் அவங்களோட மூளை கவனிப்பாங்க சார். சில பேர் தொடவே விட மாட்டாங்க சார். அவங்களுக்கு வெறும் ப்ரெஷர் மட்டும் பண்ணிட்டு அலாம் வித் அதர் பாயிண்ட்ஸ், லோக்கல் பாயிண்ட்ஸ் சேர்ந்து செய்யணும் சார். செய்யும்போது அவங்க கொஞ்சம் பரவலமா இருக்குங்க. இப்போ பாருங்க, இப்போ ரொம்ப நல்லா நீரில் ரொம்ப சீக்கிரம் நல்லா ஆயிடும் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லி போடுவோம் சார். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் ப்ரெஷர் மட்டும் பண்ணி வச்சுருவோம் சார். அதுலேயே நல்லா நம்ம இருக்காங்க சார். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து இப்போ நீ பெயினுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 31, 32, ST35, ST44 போடலாம்னு சொன்னீங்க. அது இல்லாமல் வீக்கருக்கு நீ பெயினுக்கு அந்த நீ வீங்கி இருக்கும், அதுல ST9 போடலாம். இப்போ வீக்கத்தை எடிமா பாயிண்ட், வீக்கத்தை நீர் தேக்கத்தை குறைக்கிற புள்ளி. ஸோ அது இல்லாமல் ஒரு அட்வான்ஸ் டெக்னிக், அந்த அந்த நீ பெயினை போகிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் இருக்கு. எல்லாமே முடிஞ்ச பிறகு சார் ஆக்சுவலா அவங்க இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் போயிட்டு அந்த 1 hour வலி தாங்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குங்க சார். அது போட்டவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க சார். அது போடாதவங்களுக்கு, அந்த இன்ஜெக்ஷன் போடாதவங்களுக்கு லாஸ்ட் இதுவா கடைசியா அது போடாம தான் இருந்தாங்கன்னா 100% கியூரும் சார். ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க சார், மாயோ கிளினிக்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு ரிசர்ச் சொல்லிருக்கீங்க சார். அங்க வந்து அந்த எத்தனை 1000 உள்ள இவங்கள 90% கியூர்டு வித்தின் 20 சிட்டிங்ஸ்ல. அவங்களுக்கு 20 சிட்டிங்ஸ் ஆச்சுங்க சார். நம்ம கிட்ட எல்லாம் வந்து வித்தின் ஃபியூ சிட்டிங்ஸ், லெஸ் தென் 10 சிட்டிங்ஸ்
really the result is best assured. Other than that, the aqua treatment and the things, அது very last resort. Aquapuncture அது வந்து கடைசி பாயிண்டா அதை போடுறதுங்க சார். அது போட்டு கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு கடுக்கிறது அதிகமாகும் சார். அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள எப்படி எங்கன்னா ஜஸ்ட் லைக் அப்படி கொஞ்சம் வெளியில அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா ஆஃப்டர் தட் தே வில் பி வெரி கிரேட்ஃபுல் டு அஸ் அப்படின்றது இது நான் எந்த கேஸ் ஸ்டடியும் அது வருதுங்க சார். ப்ரொஃபஸர் நீங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நிறைய நீங்க புக்கு குண்டு புக்கு நம்முடைய புக்கு அக்குப்பஞ்ச நோய்களுக்கு புக்கு நிறைய வாங்கினீங்க. என்னதான் பண்ணீங்க அதெல்லாம்? ஒன்றும் இல்லைங்க சார். நிறைய பேருக்கு சந்தேகம் உள்ளவங்களுக்கும் டக்குனு இது கொஞ்சம் படிச்சுட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்போம் சார். இந்த நம்பி வர்றவங்களுக்கு நீங்க வர்றதுக்கு முடியாம சூழ்நிலை உள்ளவங்களுக்கு கொடுத்துருவோம் சார். ஒருத்தங்க பர்த்டே அப்படின்னா அவர் ஒரு கிஃப்ட் என்னும் போது நான் மோஸ்ட்லி எப்போதுமே நான் புக்கு தான் சார் கொடுப்பேன். இந்த இது வந்து இட்ஸ் லைக் நம்ம கிளாஸ்மேட்ல கூட ஒருத்தர் சொல்லுவார் சார், அவர் ரொம்ப நாலேஜபிள் மிஸ்டர் ரவின்னு இருக்காரு சார். அவர் வந்து சொல்றதுன்னா இட்ஸ் லைக் பைபிள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது அக்குபஞ்சர் பைபிள். ஆனால் ஐ யூஸ் டு பிரசன்ட். சரி, அந்த புக்கை வந்து அக்குபஞ்சர் படிக்கிறவங்களுக்கு ஆர்வமா இருக்கும், படிக்காதவங்களுக்கு சந்தேகம் உள்ளவங்களுக்கு அவசியம் கொடுக்கணும் சார். அவங்க 4 பேருக்கு அதை பத்தி தப்பா சொல்லாம புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அதை புரிஞ்சுப்பாங்க சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லா பண்ணுங்க. நீங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு பெரிய ஒரு அதிக வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதை பயன்படுத்தி எல்லா நோய் நிலையை உருவாக்குங்க. இன்னும் வந்து இந்த அக்குபஞ்சர் படிக்கிறதுல என்ன பிளஸ் பாயிண்ட் சொன்னால் நம்மளுக்கு மனதைரியம் வரும். நம்ம ஏதாச்சும் சர்வ் பண்ணிக்கலாம், மனதைரியம் வரும். அடுத்து குடும்பத்திற்கு செஞ்சுக்கலாம், அடுத்து வந்து நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணிக்கலாம். அதனால சாகும்போது இப்ப எஸ்பி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிபி எல்லாம் நிச்சயமா நம்ம என்கிட்டயே வந்தா கூட ஒரு 200 மாட்டாரு. அதுதான் என்னுடைய நம்ம எப்படி இவங்களா இருக்கும்போது அவரை போய் இப்படி தவற விட்டுறாங்கன்னு தெரியுங்க சார். அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் போயிட்டுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். பரவாயில்ல, உங்களுடைய பிரான்சிகா மேடத்தினுடைய பணி சிறக்கட்டும். நிறைய நீங்க மக்களுக்கு நிறைய நீண்ட ஆயுள் வாழணும், மக்களுக்கு சேவை புரியணும் அப்படின்னு என்னோட மனமார்ந்த வாழ்க்கைகளை பார்த்து தெரிவிக்கிறேன். நன்றி. பேபி ஜனங்களுக்கு வணக்கம் மேடம். இப்போ நீங்க எம்டி அக்குபஞ்சர் டிப்ளமா அக்குபஞ்சர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடிச்சுட்டு எம்டி அக்குபஞ்சர் நீங்க படிச்சுட்டு நீங்க வந்து பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வைவா பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த அக்குபஞ்சர் படித்ததில் உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு? இதுல வந்து அக்குபஞ்சர் பத்தி உங்களுடைய பார்வை என்ன? எனக்கு நேச்சுரலாவே ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது பிடிக்காது சார். ட்ரக்ஸ் இல்லாத நேச்சுரலா கியூர் பண்ற ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு விருப்பம். அந்த வகையில எனக்கு அக்குபஞ்சர் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு. ஸோ அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் படிக்கிறேன். வேற இன்டியூஸ் பண்ணது உங்களுக்கு படிக்கணும்னு இன்டியூஸ் பண்ணது ஏதாச்சும் இருக்குமா? உங்ககிட்ட என் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். ஹேர்ஃபாலுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப நீங்க பண்ண ட்ரீட்மெண்ட் ஒரு 6-7 சிட்டிங்ஸ்ல அவளுக்கு வந்து ஹேர்ஃபால் ஆகிறது குறைஞ்சிருச்சு. அது எனக்கு ஒரு உந்துதலா இருந்துச்சு. இப்போ வந்து நீங்க இந்த ஹேர்ஃபால் இருக்கிறத பார்த்து தான் நீங்க வந்தீங்க. இப்போ இந்த முடி வந்து ஹேர் வந்து முடி இருக்குல்லையா, ஹேர் வந்து மிக முக்கியமானது. எது கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணும். நம்ம ஒரு ஃபேக்டர் இவங்க வந்து பர்சனாலிட்டி இவங்க வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த ஹேரையும் பார்த்து நம்ம முடிவு பண்ணுறோம். இப்போ இது வந்து இந்த முடி உதிர்வதை தடுப்பது எப்படி அப்படிங்கிறதும் வந்துட்டு நீங்கள் சொல்லணும். அதுக்குள்ள அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முடி உதிர்றதுக்கு நம்ம பாடி ஹீட் மெயினாக பொல்யூஷன் மென்டல் ஸ்ட்ரெஸ் காரணம், ஸ்லீப்லெஸ்னஸ், தென் இன்ஃபெக்டிவ் டிசார்டரும் காரணம். இன்ஃபெக்ஷன் இந்த டைஃபாய்டுனால ஹேர் ஃபால் ஆகும். அலோபேசியா ஆரைட்டா ரிசல்ட் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்வாயன்மெண்ட், அப்புறம் வெதர், ட்ரை வெதர், அப்புறம் வாட்டர் பொல்யூஷன் கூட சில ஊருக்கு நாங்கள் முடி கொட்டோம். சில பிளட் வந்து பியூரா இல்லாட்டினாலும் முடி கொட்டுறது. தென் அட்ரினல் கிளாண்ட் வந்து சரிவர ஒர்க் பண்ணலைன்னா கூட ஹேர் ஃபால் வந்து காசஸ். இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம லோக்கல் பாயிண்ட் ஸ்கால்ப் DU20 EX6 பண்ணலாம்.
தென் ST8. ஓ வெரி குட். சைடில் இங்கே ரைட்டு GB8 பண்ணலாம் சார். அப்புறம் டிஜிட்டல் பாயிண்ட் ஃப்ரண்ட்டுக்கு LI4, சைடுக்கு SJ5 அண்ட் பேக் ஆஃப் த நெக்குக்கு வந்து LU7. அப்புறம் கிட்னி பாயிண்ட் வந்து சோர்ஸ் பாயிண்ட் K3 பாயிண்ட் ஸ்டிமுலேட் பண்ணிருக்கோம். K3 தென் 2-3 இது சூன் மேல K7. தென் K7 வந்து எது மாதிரி சூழ்நிலை போடணும்? K7 ரொம்ப ஸ்வெட்டிங். வெரி குட் சூப்பர். அதாவது ஸ்வெட்டிங், அதாவது தலையில ஸ்வெட்டிங் வரும். ஸ்வெட்டிங் வரதுனால ஹேர் ஃபால் ஆகும். அது மாதிரி உங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து அந்த அது ஸ்டாப் ஆகும். வெரி குட். நல்லா. அடுத்து K10 பண்ணலாம் சார். அடுத்து வேற ST36 வந்து நல்லா போடலாம். ST36 போடலாம். அடுத்து வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஹேர் வந்து மசாஜ் பண்ணிக்கணும். சாதாரண நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணாலே பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி நல்லா இருக்கும். வேற ஏதாச்சும் நீங்க அடிக்கடி தலைய வாடுறது, சிலர் முடி போட்டு தலையை சீவ மாட்டாங்க. சோ முடி அந்த தலைய சீவுறதுனால பாயிண்ட்ஸ் வந்து 100% கரெக்ட். எப்படி சொன்னா நிறைய பேர் வந்து முடி சொன்னாக்க நம்மளுக்கு கொஞ்சம் கொட்டிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அதாவது சீக்கிரங்களுக்கு தான் முடி கொட்டாது. ஏன்னா அந்த அழுத்தம் கொடுக்குறப்ப இங்க பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகல இந்த ஹேருக்கு வந்து இது கிடைக்கும், எது நல்ல சத்து கிடைக்கும். அப்போ வந்து அந்த ஹேர் ஃபால் வந்து அரெஸ்ட் ஆகிடும். நியூட்ரிட்டிவ் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கிட்டு நேச்சுரல் ஃபுட் எடுத்தாலும் தெரியும். ஓகே. தேங்காய் எண்ணெய் வந்து பெஸ்ட். விட்டமின் E. தேங்காய் பால் வந்து தலையில ஸ்கால்ப்ல தடவி தேங்காய் பால் வெரி குட். தேங்காய் பால் விட்டமின் E கிடைக்கும். சன்லைட் விட்டமின் E கிடைக்கும். அருமையான தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது சேவித்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் யாரும் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட உடனே பண்ணி நம்ம பண்ணலாம். ஆனால் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு இந்த அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு, அதாவது அண்ணாமலை டிப்ளமோ அக்குபஞ்சர் படிச்சீங்கன்னா மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து எப்படி அக்குபஞ்சர் வந்து படிச்சிருந்தீங்க, இப்போ வைவா அட்டன் பண்றீங்க. இந்த அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். இல்ல ரைட்டு, அது ஒரு காரணம். அது எப்படி பார்த்து இல்ல அது இல்ல ரைட்டு தான். இந்த அக்குபஞ்சர் நல்லா போகுது தெரிஞ்சா படிக்க வருவோம். அது எப்படி வந்துச்சு? உங்களை பாக்குறேன்ல சார், அப்சர்வ் பண்ணல சார், பேஷண்ட்லாம் வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு. ஒரு டீச்சர் இருப்பாங்க, உங்களுக்கு இந்த ஹேரே இல்லாம இருக்கும், தனலட்சுமி கேள்விப்பட்டீங்களா சார்? பிஃபோர் மேரேஜ் உங்கள்கிட்ட தான் வந்தாங்க, நீங்க 21 பிளாக்ல இருக்கும்போது. அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க அவங்கள பத்தி. அப்புறம் கொஞ்சம் ஹேர் க்ரோத் போயிருந்துச்சு, அவங்க ஃபுல்லாவே பால்டா இருக்கும். தெரியும் அவங்க நல்ல இதாயிருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி அப்புறம் நான் ஏற்ற விட சார், நீங்க அதை பார்த்து வாக்கிங் போயில கூட்டமா இருக்காங்க. ஒரு இது இருந்துச்சு சார். அப்புறம் வந்து இப்போ வந்து மெயினா வந்து இப்போ ஏதாச்சும் நீங்க ட்ரீட் பண்ணி யாருக்காச்சும் பண்ணிருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கேன் சார், முக்கிய வழி இருக்கும்போது பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. என் பையனுக்கு வந்து காது வலினா சார், முந்தானேத்து அந்த 3 பாயிண்ட்ஸ் போட்டு விட்டேன். அது மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் பண்ண உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண நாங்கள் வந்து பக்கத்து ஊர் நீங்க மேடம் பக்கத்து ஊரு சந்திருக்கோம். இதுல வந்து இப்ப ஹெட்டேக் இருக்கு இல்லையா, தலைவலி வந்து ஒரு பெரிய டென்ஷன். அந்த தலைவலின்னா ஆமா, அந்த தலைவலி வந்து என்ன தலைவலியில என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். அது வந்து இட் இஸ் பெயின் அரைசிங் ஃப்ரம் ஹெட் அண்ட் நெக், இந்த இடத்துல இருந்து வருது சார். அது ஒரு ரீசன். அது அப்புறம் வந்து அந்த டிஷ்யூஸ் சரௌண்ட் ஸ்கல்ல சுத்தி இல்ல டிஷ்யூஸ்ல இருந்து ப்ராப்ளம் தான் வரும். அப்புறம் லிவர் டிஸ்டர்பன்சஸ் தான் வரும், டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்சஸ், ஐ டிஃபெக்ட் வரும். அப்புறமா வந்து பிசிக்கல் மென்டல் டென்ஷன் இருக்கு வரலாம், ஜெனரல் வீக்னஸ் இருக்கும். சரி, இப்ப வந்து மெயினா நம்ம வந்து சித்தர்கள் வந்து 102 தலைவலி சொல்றாங்க. அந்த 102 தலைவலியில மெயினா நம்ம வந்து கம்ம கிராஸ் பண்றது, ஒற்றை தலைவலி, பக்க தலைவலி, ஃப்ராண்டல் ஏக், முன்பக்க தலைவலி, வெர்டிகல் ஹெட்டேக், ஆஸ்டிபிள் ஹெட்டேக், இது மாதிரி நிறைய இருக்கு. இதுல வந்து நீங்க
மைக்ரைன் சொன்னால் ஒரே ஒரு பாயிண்ட் கூட என்ன சரி பண்ணுவீங்க? மைக்ரைன் ஒற்றை தலைவலிக்கு LAV3 போடலாம் சார். முதல்ல செடேஷன் பாயிண்ட் போட்டு LAV3 போடலாம். அப்புறம் SA36 போடலாம். சரி 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 சரி. இப்போ வந்து டோட்டலா தலைவலிக்கு வச்சுக்கணுமே, டோட்டலா தலை ஃபுல்லா வலிக்குது, அப்ப என்ன பயன்படும்? செடேஷன் பாயிண்ட் போடணும். வெரி குட். D20 extra 6 போட்டு அப்புறம் வந்து பெயின் ரிலீஃபருக்கு வந்து LA4 ST44 போடலாம். அப்புறம் செடேஷனுக்கு H7 போட சொல்றாங்க. B6 அப்புறம் தலைவலி சரியா போயிடும். ஸோ தலைவலி வந்து ஒரு சிம்டம்ஸ் எதுன்னு சொன்னீங்க? EX1 போடணும். இது வந்து நம்ம இன்னொன்னு கிடைக்கும் சொன்னால், நீங்க இப்ப இந்த தலைவலி எதனால வருதுன்னு தெரிஞ்சுட்டு போட்டீங்கன்னு சொன்னீங்க. அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது செரிக்காம இருந்தா வரும், டென்ஷன் இருந்தா வரும், கண் குறைபாடு இருந்தா வரும், இப்படி சொன்னீங்க இல்லையா? இப்போ காமன் கோல்டு இருந்தா வரும், இது மாதிரி சொன்னீங்க இல்லையா? அது எதனால வர்ற தலைவலின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அக்குபஞ்சர் பண்றப்ப அப்ப அது போட்டீங்கன்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது மாதிரி பண்ணிக்கலாம். சரி, உங்களுடைய எதிர்கால திட்டம் வந்து நீங்க நல்லா நிறைய பேருக்கு அக்குபஞ்சர் பண்ணி ஒரு நோயில்லா நிலையை உருவாக்கணும். அதனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகிறது நம்ம ரெண்டு பேரும். மகாலட்சுமி தி கிரேட். சரி, நீங்க அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஃப்ரெண்டு சொன்னாங்க சார். அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, சரியாயிடுச்சு. பேர் வந்து லதா. ஓ, அவங்க வீட்டுக்காரர் கிட்னி ப்ராப்ளம் அப்படின்ட்டு சரியாயிடுச்சுன்ட்டு தான் நான் படிக்கிறேன். சாதம் பார்ப்பாங்களே. ஆமாங்க சார். அதான் லதா தான் சொல்லியிருக்காங்களா, அந்த ஜாதகம் பார்ப்பாங்களா? ஓ சரி. அது அவங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தது அப்படின்ட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க சார். அதுக்கப்புறம் என்ன படிக்க சொன்னாங்க. அவங்க எப்படி உங்களுக்கு பழக்கம்? அது இங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்காரலாம் ஒன்னாவே. ஓ ஃப்ரெண்டா? வேற அதுதான் உங்களுக்கு ஆர்வம் முடியாதா? ஃபர்ஸ்ட் அவங்க படிக்க சொன்னாங்க. நான் வந்து என்னால இப்ப படிக்க முடியாது, இந்த வயசுல என்னால படிக்க முடியாதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் 1 இயரா. அப்புறமா சரி ஏனோ தானே நான் உங்ககிட்ட கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்தப்ப நீங்க டீச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளாலையும் படிக்க முடியும்ன்ற ஒரு ஆர்வம் வந்து நீங்க டீச் பண்ணது விதம் தான் எனக்கு நீங்க கொஞ்சம் நல்லா ஆரம்பத்துல நல்லா புரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா பண்ணுறீங்க சார். இல்ல வர்மா ஆரம்பத்துல நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீடில் போடுறது கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எழுத்த மாதிரி பாய் ஒருத்தர் வயசானவர் 80 வயசு இருக்கும். அவருக்கு கால் இப்படி மடங்கி ஒரு மாதிரி இருந்ததுங்க சார். அதுக்கெல்லாம் நீடில் போட்டது வலியெல்லாம் குறைஞ்சிருச்சுனாரு. 4 நாள் பண்ணது சரியாயிடுச்சுன்னாரு. ஆனா தொடர்ந்து அவங்க ட்ரீட்மெண்ட் வரமாட்டாங்க. நான் அவங்க வீட்டுக்கே போய் பண்ணேன். அவங்க வந்து இல்ல போதும் அப்படின்றாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அதுக்கு வந்து நீடில் போட்டோம் 10 நாள் போட்டாங்க சார். 80% சரியாயிடுச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுனால அவங்க வர முடியல, வீட்டுக்கு வர முடியல. கொரோனா டைம்னால மார்ச்ல இருக்கு. ஆனா சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. பரவாயில்ல, நல்லாவே சரியாயிடுச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கும் போட்டேன், தூக்கம் வரலன்னாரு. அதுக்கும் வந்து D20 அப்புறம் எக்ஸ்ட்ரா 6 போட்டேன். அப்புறம் நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னாரு. P8 அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் P8 போட்டேன் நாங்க. அது வரைக்கும் கேக்குறேன். நெகட்டிவ் திங்கிங் என்ன? நெகட்டிவ் திங்கிங்னா எதிர்மறை எண்ணம். எதிர்மறையா சிந்திக்கிறது. அவர் உங்க வீட்டுக்காரர் எதிர்மறை இருந்துச்சு? எதிர்மறைன்னா அது வந்து அதான் பயம், ஒரு மாதிரி ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, தனியா உட்காந்து யோசிக்கிறது, நெகட்டிவா பேசுறது, அதுல இதாயிடுமோ அப்படி ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இது பண்றது. அதுக்கு என்ன ஸ்பெசிபிக் பாயிண்ட் போட்டீங்க? P8 போட்டாங்க சார். அப்புறம் வந்து இது வேற D20 எக்ஸ்ட்ரா 6 P8 இது மட்டும் தான் போட்டாங்க சார். அது வந்து அப்புறம் ST36 போட்டாங்க. ரொம்ப தொடர்ந்து ஏப்பமா வந்துகிட்டே இருந்தது. அது 4 நாள் போட்டா எல்லாமே நல்லா போயிடுச்சு, சரியாயிடுச்சுன்றாரு. எனக்கே ஆச்சரியம், ரொம்பவே இதுவா இருந்தது. சரி, எதிர்கால திட்டம் என்ன?
இது வந்து நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசையே. வர்மா உங்களோட அக்குபஞ்சரோட வர்மா நீங்க நல்லா பண்றீங்களோ? ஆனா அக்குபஞ்சரும் இப்போ ஒரு 4-5 பேருக்கு பண்ணது நல்ல ரிசல்ட் தெரியுது சார். அதாவது நீங்க ரெண்டையும், அதாவது நீங்க அக்குபஞ்சரும் வர்மா எப்படி பண்ணணும்னு சொன்னால் நீங்க முடிவு பண்ணிக்கணும். இந்த பேஷண்ட்டுக்கு வர்மா பண்ண நல்லா இருக்கும், உங்களுக்கு அக்குபஞ்சர் பண்ண நல்லா இருக்கும், ஆனா சிலவங்க ரெண்டையும் சேர்த்து பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிற நீங்க வந்து முடிவு பண்ணி பண்ணதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்க வர்மா தான் பண்ணணும், அக்குபஞ்சர் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு என்னன்னா ரெண்டும் தெரியும். நம்மளுக்கு எது உங்களுக்கு வந்து எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நல்லா இருக்கும். 100% ரிசல்ட் இருக்கும். வேற ஏதாச்சும் நினைக்கிறேன் வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் படிப்பேனே நான் நினைக்கவே இல்லை. இது வந்து எனக்கு ஒரு இதுவா கடவுளே கொடுத்த கிஃப்டா தான் நினைக்கிறேன். உங்ககிட்ட வந்து படிச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பல்லாயிரம் ஆண்டு வாழ்க்கை வரும். உங்களுக்கு அக்குபஞ்சர் வேற வந்துச்சு வணக்கம் சார். வணக்கம். நீங்க டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு திருப்பி எம்டி அக்குபஞ்சர் படிக்கிறீங்க. உங்களுக்கு அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்யூஷன், அதாவது ஒரு ஆர்வம் வந்திருக்கும் இல்லையா? அது எப்படி? ஃபஸ்ட்டு எங்கள் சித்தி தான் சார் உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நெக் பெயின் வந்து ரொம்ப நாளாக இருந்தது. நிறைய இடத்துல போய் பார்த்தாங்க, அது எங்கேயுமே க்யூர் ஆகலை. உங்ககிட்ட வந்து ஒரு 2 சிட்டிங்லேயே நல்ல எஃபெக்ட் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் சேம் அதே வந்து எங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்கும் போது அவங்க சேம் அது ப்ரெஷர் தான் கொடுத்தாங்க, அது சரியாயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவங்களால படிக்க முடியாதனால என்ன படிக்க சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னன்னே தெரியாமல் தான் வந்தேன். இப்போ வந்து கிளாஸில் அட்டன் பண்ணோன்னே நீங்கள் ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அதில் வந்துட்டு அதாவது படப்படப்பாக இருந்தால் அந்த ஒரு பாயிண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதை நான் எங்கள் தாத்தாக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அவருக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டு ரொம்ப படபடப்பாக அப்படி இருந்தாங்க. அப்போது நான் வந்து இந்த மாதிரி இந்த விரலில் வந்து சுண்டு விரலில் வந்து அழுத்தம் கொடுத்துக்கோங்க அப்படி சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அவர்னால முடியவே இல்லை, ரொம்ப அப்படி இதாகிற மாதிரி இருந்தாங்க. அதை பண்ணாதே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொன்னாங்க. அதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இப்போ வந்து எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதாக நான் கருதுகிறேன். அக்குபஞ்சர் பேஷண்ட் வந்து எப்படி ரெக்கவரி ஆகுறாங்க, எப்படி உங்களுடைய பார்வையில்? அது வந்து சொல்லவே முடியும், வார்த்தைகளால் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது சார். அந்த அளவுக்கு இது வந்து எங்கேயுமே முடியாது அப்படி ஒன்று வந்து அக்குபஞ்சர்னால கண்டிப்பாக முடியும். நேசம் நேயர்களே வணக்கம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நமது சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.